ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் எடுத்த விழாக்கு தாங்க. மேலே வாழாடி புதுக்குடி கிராமத்தில் இருக்குங்க. இது வந்து குலதெய்வ கோயிலில் செப்டம்பர் 14 அன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ வந்து போட்ட யாகசாலை காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் யாகசாலை ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்புறம் வந்து இந்த சாமிக்கெல்லாம் வந்து விநாயகர், அதுக்கப்புறம் மலையாள கருப்பு, மாசி பெரியண்ண சாமிக்கெல்லாம் வந்து சந்தன குங்குமம்லாம் வைக்கிறாங்க. சுற்றி வயல்வெளி தாங்க இருக்கும். சூப்பராக ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து முத்துக்கருப்பண்ண சாமிங்க. அதோட வாகனமும் இந்த சைடு இருக்குது. இது வந்து மதுரை வீரனும் பொம்மியம்மா வெள்ளையம்மா அந்த சாமி இது. அதுக்கும் வந்து எல்லா கோயிலுக்குமே கும்பாபிஷேகங்க. அதுக்கப்புறம் சாமன் சாமிகளும் இருக்குது பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சிவன் இருக்குது, லலிதா பரமேஸ்வரி அம்மனும் இருக்குது, கோழி பெருமாயம்மன், அதுக்கப்புறம் வந்து அந்த சப்தகன்னிகளும் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. பாருங்க, தீர்த்தம் குடம் முத நாள் எடுத்துட்டு வந்த தீர்த்தத்தை யாகசாலையிலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. யாகசாலையிலேருந்து எடுத்துட்டு வராங்கங்க தீர்த்தம். சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு கும்பாபிஷேகம். பூ போட்டு எடுத்துட்டு வராங்க. யாகசாலையிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வராங்கங்க. பாருங்க, ரெடியாக இருக்காங்க. இப்போ கருட பகவான் வந்து அந்த சிவன் கோயிலில் தாங்க வட்டம் விட்டுச்சு மேலே. அதுக்கப்புறம் தான் கோயிலில் வந்து எல்லா கோயில்லையுமே தண்ணி ஊற்றுனாங்க. இது வந்து கோழி பெருமாயம்மன், அதுக்கு வந்து சப்தகன்னிகளும் இருக்குது. இது வந்து சிவன் கோயில், பக்கத்தில் இருக்குது லலிதா பரமேஸ்வரி அம்மன் கோயில். மேலத்தாளெல்லாம் வச்சு சூப்பராக முடிஞ்சது கும்பாபிஷேகம். ஒரு இயற்கையான சூழல்ல வந்து கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க.